அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு 0 to ஹீரோ நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினத்தில் ஒரு நியூஸ் பேஸ்டும் நம்மளுக்கு இருக்குது. நம்ம நியூஸ் பேஸ்டை முக்கியமாக எடுத்துக்க போகிறதில்ல, வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட் எடுத்துக்க போகிறதில்ல, சார்ட் இண்டிகேட்டர்ஸ், எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டா எந்த இம்பேக்டும் நம்ம எடுக்காமல் தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றோம். காரணம் என்னென்னா, நம்மளுடைய முக்கியத்துவம், நம்மளுக்கு ஆதாரம், நம்மளுடைய அடிப்படை என்ன அப்படின்னா ஆப்ஷனுடைய ப்ரீமியம். இதை வைத்து மட்டுமே நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதனால் நம்ம எதுவும் எடுத்துக்கிறதில்ல. அதனால் ஃபெட் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இம்பேக்டை நமக்கு நியூஸ் பேஸ்டாக இருக்குது. அது நம்ம ஃபெட் ஃப்ளட் உண்டாக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு இம்பேக்ட் உருவாக்குற அளவுக்கு நம்மளுக்கு இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை. அப்போ அதை ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு இங்கே மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லை. அப்போ அதனால் அதற்கும் இதற்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. மார்க்கெட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்ச டேட்டா வச்சு எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்த்துட்டு வர்றோம். அதனால் நம்மளுடைய டேட்டா படி அந்த நியூஸ் பேஸ்டை ஒரு பொருட்டாக நம்ம மார்க்கெட் மதிக்கலை அப்படிங்கிறத அதுதான் உண்மை. அதனால் அதுக்கு ரியாக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதை பார்க்கலாம். இப்போ HEDGE நிஃப்டி 18,102 இருக்காங்க. நேரம் 7:28. அப்போ இதனை பார்க்கும்போது நம்மளுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலும் ஒரு சின்ன கேப் டவுன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நேற்று ஃபியூச்சர் 18,150க்கு ட்ரேட் நடந்திருக்கு, கிளாஸ் ட்ரேடிங். நேற்றையிலோ 18,100. அப்போ 50 புள்ளிகள் நம்மளுக்கு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுவும் பார்த்தா 18,100 ட்ரேட் அப்படிங்கிறது நேற்றைய லோ அருகாமையில் இருக்கிறதுனால இது ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்புறம் கேப் டவுன் ஓப்பன் கூட சொல்லலாம். 18,100க்கு கீழே ஆரம்பம் ஆனால் இப்போது நம்மளுக்கு மார்க்கெட் நிஃப்டி 18,089 இருக்காங்க. நேற்றைய அட்டவணை, இன்றைய அட்டவணை என்ன ஆகுது அப்படிங்கிறது முக்கியம். நேற்றைய அட்டவணை ஸ்ட்ரேடலில் முடிஞ்சிருக்காங்க. இது 18,100. இந்த 18,100 அப்படிங்கிறது ஒரு மைய புள்ளி. மார்க்கெட் இது ஸ்ட்ரேடலோட அர்த்தம் 18,100 முடிஞ்சதுன்னா, மார்க்கெட் 18,100 முடிந்தால் இந்த 18,000 காலும் 18,000 புட்டும் இரண்டும் இணைந்து ஜீரோவாக மாறும். அதுதான் கரெக்டாக மார்க்கெட் 18,100 முடிஞ்சா. இல்லைன்னா இவர்களுடைய எல்லைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 18,100, அப்போ 18,000 to 18,200க்குள்ளே முடிஞ்சால் இந்த 18,100 ஷார்ட் ஸ்ட்ரேடல் பண்ணவங்களுக்கு 100% லாஸே வராது. அதாவது 18,000 to 18,200க்குள்ளே. ஏன்னா இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 100 பாயிண்ட் வருது. நீங்கள் 98, 97 கூட சொல்லலாம். நான் ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டேன், ஒரு 2 ரூபா தானே அப்படிங்கிறனால. அப்போ 18,000 to 18,200க்குள்ளே இருக்கிற வர ஷார்ட் ஸ்ட்ரேடல் பண்ணவங்களுக்கு லாஸே வராது. அப்போ 18,200 அபோவ் 18,000 பிலோ சென்ட்ரால் மட்டுமே என்ன போகுதுன்னா அவங்களுக்கு லாஸ் வரப்போகிறது. இதே லாங் ஸ்ட்ரேடல் எடுத்தவங்களுக்கு 18,000க்கு கீழோ அல்லது 18,200க்கு மேலோ சென்றால் மட்டுமே இது லாபத்தை வர வைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்போ தான் அவங்களுக்கு 100% ப்ராஃபிட்டில் வரும். மற்றபடி இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ். 18,100 புட், 18,000 புட், 18,050 புட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 18,200 கால், 150 கால், 18,050 கால். அப்போ 18,000லிருந்து 18,200க்குள்ள அனைத்து ஸ்ட்ரைக்குகளும் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம தெரிந்து வைத்து கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 18,050 to 18,100 ஏன் மீண்டும் மீண்டும் இதை சொல்கிறேன்னா, இது 50 ரூபா தான் இருக்கணும். இப்போ இவங்க 77 ரூபாய் இருக்கிறாங்க, இவங்க 50 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 127 ரூபாய். அப்போது 77 ரூபாய் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. இந்த 77 ரூபாயை 100%
0 செய்யப்படும். இப்போ மார்க்கெட் 18,050லிருந்து 18,100க்குள்ள முடிஞ்சதுன்னா 18,050 காலும் 18,100 புட்டும் சேர்த்து அவர்கள் வைத்துக்கொள்வது 50 ரூபாயை மட்டும்தான் அவங்க பிரிச்சுக்க முடியும். இதுவே நம்மளுக்கு 18,000 டு 18,100ல் முடிஞ்சதுன்னா 100 ரூபா தான் இவங்க பிரிச்சுக்கணும். 18,000 காலும் 18,100 புட்டும். அப்போ இவங்க 114 ரூபாய் இருக்கிறாங்க, இவங்க 50 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ 164. அப்போ 64 ரூபா டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது. இது 0 செய்யப்படும். அதுதான் இன்றைக்கியோட ஆப்ரேஷனே. என்னோட ஆப்ரேஷன் சொல்கிறான்னு எதிர்பார்க்காதீங்க. அவர்களுடைய திட்டம் என்னன்னா இதற்குள் இருக்கிற டைம் வேல்யூவை 100% 0 செய்ய வேண்டும். அதுதான். இதை 18,000 டு 18,200 ரூபா தான் இருக்கணும். இவங்க 114 ரூபா இருக்கிறாங்க, இவங்களும் 114 ரூபா இருக்கிறாங்க. அப்போது 228 ரூபா வருது. 28 ரூபா அதிகமாக இருக்குது. இந்த 28 ரூபா டைம் வேல்யூ 0 செய்யப்படும். அதாவது இன்னைக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும், டைம் வேல்யூ 0 ஆகும். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், அந்தந்த எல்லைக்கு உட்பட்ட விலை மட்டும்தான் இருக்க போகுது. அதற்குள்ளே என்னென்ன டைம் வேல்யூ இருந்தாலும் அது 0 ஆகும். அப்போ இந்த 0 செய்கிற பொருளை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வரைபடம் சார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, வரைபடம் எதற்கு அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டே பார்க்கல, பார்த்ததுமே என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கல் டேட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு தான் வரைபடமே. அப்புறம் அதை வைத்து கொஞ்சம் அனுமானம் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி கணக்கீடுகளோட விஷயம் உங்களுக்கு தெரியாது. வரைபடத்தை பார்த்து யாரும் சொல்லியும் தர இயலாது. முதலில் இதனை புரிந்து கொண்டு இதற்கப்புறம் தான் வரைபடம் எங்கே அமையும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 18,051 டு 18,148 ஒரு குறுகிய எல்லை, 18,003 டு 18,197 ஒரு வைட் ரேஞ்சாக இருக்கும். அப்போ இதற்குள்ளே தான் நம்மளுக்கு 0 ஒரு ஹீரோவை ட்ரை பண்ணணும். அதுவும் 18,050 டு 18,150க்குள்ளே ஒர்க் பண்ணுறது ஒரு ரொம்ப அருமையாக இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அட்டவணை 43,200 கால் புட்டை வந்துட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராடல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 43,000 புட், 43,300 கால் ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்குது. அடுத்தது 43,100 கால், 43,100 புட் ஆப்ஷன், 43,500 கால் ஆப்ஷன் ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங்கல், இது ஒரு ஸ்ட்ராங்கல், இது ஒரு ஸ்ட்ராடல். 43,200 படி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 320 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இருக்குது. அப்போ 43,200 இருந்து ப்ளஸ் 320 மைனஸ் 320 இது ஒரு கணக்கீடு. 43,200 இருந்து ப்ளஸ் 200 அதே மாதிரி மைனஸ் 95 இது ஒரு கணக்கீடு. இந்த எல்லைக்குள்ளே சந்தை இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். அப்புறம் 43,000 டு 43,300னா 43,150 ஒரு மையப்புள்ளியாக இருக்குது. இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் ஒரு 200 ரூபாய் இருக்குது. அப்போ 43,500க்கும் 42,800க்கும் ஒரு இம்பேக்ட் ஜோனாக இந்த ஸ்ட்ராங்கல் இருக்க போகிறது. இந்த ஸ்ட்ராங்கல் பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் வைடு ஸ்ட்ராங்கல்னு எடுத்துக்கலாம். அப்போ இதனுடைய மையப்புள்ளி 43,300, இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 140 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ 43,640ம் 42,860ம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகளாக இருக்கும். சாரி, இது 4,960, 42,960 இது வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையலாம். இதோட டைம் வேல்யூ நீங்கள் கணக்கிட்டு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 43,200 டு 43,400ன்னு எடுத்துட்டால் 200 புள்ளி. அப்போ இவங்க 222, இவங்க 183, அப்போ 400 புள்ளிகள். அப்போ 200 புள்ளி டைம் வேல்யூ உள்ள அதிகமாக இருக்குது. அப்போ இதை வந்து 0 செய்யணும். அதே மாதிரி 43,000 டு 43,500 374, 244, அப்போ 8, 11, 618,
ரூ. 118 அதிகமாக இருக்குது. ரூ. 500 தான் இருக்கணும், ரூ. 118 இதையும் ஜீரோ பண்ணணும். அப்போ டைம் வேல்யூ இதற்குள்ளேயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த வாக்கு அதிகமாக வால்டைல் நடக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம். அதனால் அதனை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்படுங்கள். இதனுடைய குறுகிய எல்லை என்ன எடுத்துட்டா 43,167 டு 43,460, வைட் ரேஞ்ச் 43,700 டு 43,593 இருக்கும். அதனால் இதற்குள்ளே இருக்கிறது 0 to ஹீரோக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.